பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒலிக்கின்றன. தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள். இது சிவயோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக. வணக்கம். இன்னைக்கு சோதிடம் பத்தி கொஞ்சம் பேசலாம். குறிப்பா நீங்க பகிர்ந்த அந்த யூடியூப் காணொளி அத எப்படி அணுகுதுன்னு பார்க்கலாம். அது சோதிடத்தை ஒரு வெறும் நம்பிக்கையா மட்டும் பாக்குதா, இல்ல அதுக்குள்ள ஏதாச்சும் கணக்கு வழக்கு ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொல்றதா? வாங்க அது கொஞ்சம் அலசி பார்க்கலாம். கண்டிப்பா. அந்த காணொளி சோதிடத்தை ஒரு விஞ்ஞானம் மாதிரி அறிமுகப்படுத்துது. வாழ்க்கைக்கு வழிகாட்டுற ஒரு வெளிச்சம், ஒரு ஜோதி அப்படின்னு கூட சொல்லுது. அதாவது நம்ம பூமி, மற்ற கிரகங்கள் இதோட இயக்கத்துக்கும் மனுஷ வாழ்க்கைக்குமான தொடர்பை புரிஞ்சிக்க முயற்சி பண்றாங்கன்னு அதுல சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பூமி சுழற்சி, கிரகங்களோட நிலை இதெல்லாம் மனுஷங்களை எப்படி பாதிக்குதுன்னு சொல்றாங்க? அதுதான் இந்த சோதிடத்தோட அடிநாதமா? ஆமா, அதுதான் அதோட மைய கருத்தே. பூமி தன்னைத்தானே சுத்துறது, சூரியனை சுத்தி வர்றது, இந்த அசைவுகள் அப்புறம் சூரியன், சந்திரன் உட்பட இந்த 9 கோள்கள் இருக்கு இல்லையா, அதோட நிலைகளும் தனிப்பட்ட மனுஷங்க வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது தான் அந்த காணொளியோட வாதம். ஏதோ குருட்டாம்போக்குல இல்ல, இது இயற்கையோட ஒழுங்குமுறைங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஓகே ஓகே. அப்போ இந்த அடிப்படையை வச்சுதான் மத்த விஷயங்கள்லாம் வருது. இதுல ராசி, நட்சத்திரம், லக்னம்னு சில டெக்னிக்கல் வார்த்தைகள் வருது. அதெல்லாம் என்னன்னு அந்த காணொளி விளக்குதா? ரொம்ப உள்ள போய் குழப்பாம அடிப்படைய நல்ல தெளிவா சொல்லுது. இப்போ வானம் இருக்குல்ல, அதை ஒரு வட்டமா நினைச்சுக்கிட்டு அதை 12 பங்கா பிரிக்கிறாங்க. அது ஒன்னொன்னும் ஒரு ராசி. மேஷம், ரிஷபம்னு சொல்றாங்களே அது. சரி. அப்புறம் இந்த 27 நட்சத்திரங்கள், அதையும் இந்த 12 ராசிக்குள்ள அடக்கிடுறாங்க. இதுல முக்கியமா அவங்க சொல்றது லக்னம். லக்னம்னா நீங்க பிறக்கிற அந்த நிமிஷத்துல கீழே வானத்துல, அதாவது கிழக்குல எந்த ராசி உதிக்குதோ அதுதான் உங்க லக்னம்னு சொல்றாங்க. இது பர்சனல் ஜாதகம் கணிக்கு ரொம்ப முக்கியம்னு அழுத்தமா சொல்லுது அந்த காணொளி. ஓ, அப்படியா? அப்போ இது பொதுவான பலன் மாதிரி இல்ல, தனிப்பட்ட ஒருத்தருக்கான விஷயம்னு சொல்றாங்க. ஆமாம், சரிதான். சரி, இப்போ இந்த ராசி, நட்சத்திரம், லக்னம், கிரகநிலை இதெல்லாம் வச்சு எப்படி ஒருத்தரோட வாழ்க்கைய புரிஞ்சுக்க முடியும்னு இந்த காணொளி சொல்லுது. இதோட நோக்கம் என்னவாம்? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்துல கிரகங்கள் எங்க இருக்கு, எந்த ராசியில, எந்த நட்சத்திர பாதத்துல இருக்குன்னு கணக்கு போடுறாங்க. அதை வச்சு ஒரு ஜாதக கட்டம், அதாவது ஒரு வரைபடம் மாதிரி ஒன்னு ரெடி பண்றாங்க. இது நாளைக்கு இதுதான் நடக்கும்னு அடிச்சு சொல்ற மாதிரி இல்ல. அப்போ இது ஒரு மனுஷனோட இயல்பு எப்படி இருக்கலாம், வாழ்க்கையில என்ன மாதிரி வாய்ப்பு, என்ன மாதிரி சவால் வரலாம், எப்போ கொஞ்சம் ஏற்றம், எப்போ இறக்கம் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க உதவுற ஒரு ஒரு கைடு மாதிரி. ஓ, ஒரு மேப் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த காணொளி அதை ஒரு லேண்ட்மார்க் அல்லது மேப்னு தான் சொல்லுது. வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு வழிகாட்டின்னு அவங்க பாக்குறாங்க. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த காணொளி இத வெறும் குருட்டு நம்பிக்கைன்னு தள்ளாம இதுக்கு பின்னாடி சில கணக்கீடுகள் இருக்கு, ஒரு மெத்தட் இருக்குன்னு சொல்ல வருது, அப்படிதானே? ஆமா, மிகச்சரியா சொன்னீங்க. அந்த காணொளியோட முக்கிய பாயிண்டே அதுதான். இது ஏதோ தோணுனத சொல்றதில்ல. வானியல் உண்மைகள், அதாவது கிரகங்களோட நகர்வு, பூமி சுத்துறது, இதையெல்லாம் வச்சு கணக்கு போட்டு சொல்ற விஷயம்னு சொல்றாங்க. அதனால தான் அதை ஒரு விஞ்ஞான பார்வை மாதிரி காட்ட முயற்சி செய்யுது. இதை சரியா யூஸ் பண்ணா வாழ்க்கைய பிளான் பண்ண, நல்லது கெட்டதை எதிர்கொள்ள ஒரு கருவியா இருக்கலாம்னு அந்த காணொளி சொல்லுது. ஆஹா, நாம இந்த காணொளிய வச்சு பேசினதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சோதிடம்ங்கிறது பிரபஞ்ச இயட்டத்துக்கும் தனி மனுஷனுக்கும் ஒரு லிங்க் போட்டு வழிகாட்ட முயற்சி செய்யற ஒரு பழைய முறை. இதுல வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லாம கணக்கீடுகளும் இருக்குங்கிறது தான் இந்த காணொளியோட கோணம். ஆமா, வாழ்க்கையில வர்ற சவால்களை சமாளிக்கவும், கிடைக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கவும் இது ஒரு துணை கருவியா இருக்கலாம்னு அந்த ஆதாரம் முன்வைக்குது.
ஒருத்தரோட பலம், பலவீனம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க உதவும்னு சொல்லுது. சரி. இப்ப இந்த உரையாடலோட இறுதியில ஒரு கேள்வி வருது இல்லையா மனசுல? இந்த மாதிரி கணிப்புகள் சொல்ற வழிகாட்டலுக்கும் ஒரு தனி மனுஷனோட முயற்சி, அவனோட சுயமான முடிவுகள், இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? ஒண்ணு இன்னொன்னு எப்படி பாதிக்குது? இது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். உண்மையிலே கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இது. தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும். சப்ஸ்கிரைப் செய்யவும், பகிரவும். நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்.